ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பிக்ஸ்டு டெபாசிட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல UTI ஸ்மால் கேப் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். UTI ஸ்மால் கேப் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 16 தேதி வரை நியூ ஃபண்ட் ஆஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றும் ரீபர்ச்சேஸ் டிசம்பர் 23 முதல் தொடக்கம். பொதுவாக ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆனது அதிக ஏற்ற இறக்கங்களை கொண்டது மற்றும் நீங்கள் 7 வருடங்களுக்கு மேல் முதலீட்டை தொடரும் போது இந்த ஃபண்டானது நல்ல லாபத்தை கொடுக்கும். நீங்கள் 1 வருடம் இல்லை என்றால் 2 வருட இலக்கிற்காக இந்த மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய வேண்டாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் என்பது பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் 251வது முதல் 1000வது இடத்தில் உள்ள நிறுவனங்களில் மட்டுமே முதலீடு செய்யப்படும். இந்த வீடியோவில் UTI ஸ்மால் கேப் ஃபண்டின் NFO டீடைல், அசெட் அலோகேஷன் மற்றும் ஏற்கனவே உள்ள ஸ்மால் கேப் ஃபண்டுகளின் வருமானங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன. பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களில் முதல் 100 இடத்தில் உள்ள நிறுவனங்கள் லார்ஜ் கேப் என்றும், அதற்கு அடுத்தபடியாக 101வது இடத்திலிருந்து 250வது இடத்தில் உள்ள கம்பெனிகள் மிட் கேப் எனவும், 251வது இடத்திலிருந்து மீதமுள்ள கம்பெனிகள் ஸ்மால் கேப் என்றும் அழைக்கின்றோம். இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். டைவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்டர் செக்டர். இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீட்டை தொடங்கும் போது என்னென்ன செக்டர்ல உங்க முதலீடு கவரேஜ் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், பராமெடிக்கல், சர்வீசஸ், கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், பவர், ஆட்டோமொபைல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இப்படி எல்லா செக்டார்களிலும் கலவையாக இந்த ஃபண்ட்ல இருந்து முதலீடு பண்றாங்க. இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர்ல இருக்கிற செக்டார்லாம் ஓவர் வெயிட்ல இருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், பராமெடிக்கல், சர்வீசஸ், கெமிக்கல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த செக்டார்லாம் பாத்தீங்கன்னா தற்போது ஓவர் வெயிட்ல தான் இருக்குது. அதுபோல அண்டர் வெயிட் செக்டார்னு எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறத பாத்தீங்கன்னா பவர் செக்டார், ஆட்டோமொபைல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் மற்றும் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இதெல்லாம் அண்டர் வெயிட்ல தான் இருக்கு. கடந்த ஒரு 15 நாளா பாத்தீங்கன்னா கூட பேங்கிங் செக்டார் கூட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. UTI ஸ்மால் கேப் ஃபண்ட் NFO டீடைல் பற்றி பார்ப்போம். ஃபண்ட் ஹவுஸ் UTI மியூச்சுவல் ஃபண்ட். இஷ்யூ ஓபன் டேட் 2nd December 2020. Issue closing date 16th December 2020. Category Equity Small Cap. Benchmark Nifty Small Cap 250 Total Return Index. Type Open Ended. Login period எதுவும் கிடையாது. இந்த ஃபண்ட்ல உங்களுக்கு அவைலபிள் பிளான், ரெகுலர் அண்ட் டைரக்ட் பிளான் இருக்கு. நீங்க டைரக்ட் பிளான் செலக்ட் பண்ணுங்க. நீங்க ரெகுலர் பிளான் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 2% அதிகமா இருக்கும். டைரக்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 1% தான் இருக்கும். இந்த ஃபண்ட்ல நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 5000 பண்ணலாம். உங்களுடைய முதலீட்டை 1 வருடத்திற்கு முன்னாடி செல் பண்ணீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு இருக்கு. 1 வருடத்திற்கு பிறகு செல் பண்ணா எக்ஸிட் லோடு எதுவும் கிடையாது. UTI ஸ்மால் கேப் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் பற்றி பார்ப்போம். ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய கம்பெனிகளில் 65 முதல் 80% வரை முதலீடு பண்றாங்க. மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளில் 20 முதல் அதிகபட்சமாக 35% வரை முதலீடு பண்றாங்க. ஒரு செக்டர்ல அதிகபட்சமா 35% வரை முதலீடு பண்றாங்க. அதுபோல ஒரு ஸ்டாக்ல அதிகபட்சமா 9.5% வரை முதலீடு பண்றாங்க. UTI ஸ்மால் கேப் ஃபண்டின் அசெட் அலோகேஷன் ஈக்விட்டிஸ் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் எனப்படும் பங்குகளில் 65 முதல் 100% வரை முதலீடு பண்றாங்க. டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எனப்படும் கடன் சார்ந்த பங்குகளில் அதிகபட்சமாக 35% வரை முதலீடு பண்றாங்க. REITs எனப்படும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்டில் அதிகபட்சமா 10% வரை முதலீடு பண்றாங்க. UTI ஸ்மால் கேப் ஃபண்டின் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் அங்கித் அகர்வால். இவர் ஏற்கனவே UTI மிட் கேப் ஃபண்டையும் நிர்வகிக்கிறார். UTI ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இருந்த முதலீடு செய்யப்படும் டாப் 5 செக்டார் பற்றி பார்ப்போம். கன்சூமர் கூட்டு அதிகபட்சமா 18%, அடுத்தபடியா ஃபினான்ஷியல் சர்வீஸ் 13%, கன்ஸ்ட்ரக்ஷன் 10%, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் 9%, கெமிக்கல்ஸ் 8%. இப்போ நம்ம 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உள்ள ரெட் கலர் வந்து நிப்டி 100 லார்ஜ் கேப், அடுத்தபடியா எல்லோ கலர் கிராஃப் வந்து நிப்டி மிட் கேப், அடுத்தபடியா உள்ள ப்ளூ கலர் நிப்டி ஸ்மால் கேப் ஃபண்ட். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஹையா போகும்போது வந்து உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப் தான். அதுபோல மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் போதும் பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு கொஞ்சம் கீழே வரதும் ஸ்மால் கேப் தான் வந்திருக்கு. நீங்க லார்ஜ் கேப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது, அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அது போல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2018 பாத்தீங்கன்னா
அதிகமாக ஹையஸ்ட் ரிட்டர்ன் ரெக்கார்டு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் தான். அப்போ கூட லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் லெவலில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை விட இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்மால் கேப் இன்னும் அண்டர் பெர்ஃபார்மரில் தான் இருக்கு. இப்போ ஏற்கனவே உள்ள ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, நீங்கள் 7 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டு தொடரும் போது எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டானது பிப்ரவரி 2019 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருட வருமானமாக 40.79% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் அதிகமான வருமானம் கொடுத்த ஃபண்டு கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு தான். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.85%. அடுத்தபடியாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருடமாக 29.41% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் கம்மியாகுது, 3.53%. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 13.41%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 1.18%. அடுத்து எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு வேல்யூ சர்ச் ஆன்லைன்ல இருந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 32.15%. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது எல்லா ஃபண்டுகளையுமே. ஏன்னா 2018 இருந்து ஸ்மால் கேப் ஃபண்டு எல்லாமே டவுனில் தான் இருக்குது. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 7.15%. 5 இயர் ஆவரேஜ் பார்க்கும்போது நல்லா ரிட்டர்னாக 17.75% இருக்குது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.96%. அடுத்து ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருட வருமானமாக 24.67%. 3 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 12.3%. 5 இயர் பார்த்தீங்கன்னா 15.61%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ மற்ற எல்லா ஃபண்டுகளை விட மிக குறைந்த அளவில் 0.22% தான் இருக்குது. 5 வருடங்களை பார்க்கும்போது ஒரு சில ஃபண்டுகள் இந்த ஃபண்டை விட அதிகமான வருமானம் கொடுத்துருக்கு. கோட்டக் ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டோட கடந்த ஒரு வருட கால வருமானம் 35.75%. 3 வருட வருமானம் 7.79%. 5 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் 14.26%. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ 0.7%. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 5 இயருக்கு மேலே நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் போது க்ளோஸ் டு 15% ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஆனால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கும் போது வாலட்டைல் அதிகமாக இருக்குது. 1 இயராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 40% வரை கொடுத்துருக்கு. 3 இயர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டில் 3.53% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கனரா ரோபிகோ ஸ்மால் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டானது ஸ்மால் கேப் ஃபண்டு வகையை சார்ந்தது. இந்த ஃபண்டு பிப்ரவரி 2019 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஃபண்டின் NAV தற்போது 13 ரூபா 40 பைசாவாக உள்ளது. ஆரம்பமான போது 10 ரூபாய் தான். கடந்த ஒரு வருட வருமானமாக 40% கொடுத்திருக்கின்றது. இந்த ஃபண்டை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் கேடு. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டை தொடரும் போது என்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு ஃபண்ட் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.